இன்னைக்கு வந்து காலையில மார்கழி 1 எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தெய்வங்கள ஆசீர்வாதத்தோட நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் பாருங்க. விளக்கேற்றி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. அப்பா வந்து வாக்கிங் போயிட்டாங்க 6 மணிக்கு. இப்போ விளக்க நான் குளிர வச்சுட்டு சமையல் வேலை பாதி ஓடிக்கிட்டு இருக்கு. சுட்டி காவியாவுக்கு சமையல் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி என்னைக்கும் அந்த ஆதரவு கொடுத்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க என்ன சமையல்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? வாங்க போய் சமையல்ல தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேன். அப்பா வாக்கிங் போயிட்டாங்க. டீ போட்டு குடிச்சிட்டு நான் சமையல் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்னா, சுட்டி காவியாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு தேங்காய் சாதம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்து தேங்காய் சாதம் வைக்கணும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்காண்டி தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். தேங்காய் சாதம் குக்கரில் வைக்கணும். எப்போவுமே நான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 16-17 வயசுலேருந்து நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். மார்கழி 1ஆம் தேதி காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடமைகளை முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வாசல் குளிச்சு திட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். நீங்கள் சாஸ்திரம் அதை பார்த்துருப்பீங்க, போன வருஷம் பார்த்துருப்பீங்க. இன்னும் வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் டெய்லி பண்ணுவோம். 30 நாளும் நான் வந்து கரெக்டாக அந்த தை 1ஆம் தேதி தைப்பொங்கல் அன்னைக்கு ஏற்றிடுவேன். அங்கே பொங்கல் விட்டுட்டுருப்பேன், இங்கே இது ஏற்றிடுவேன். எனக்கு முடியாத பட்சத்தில் அந்த ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வந்து அப்பாவி அப்பா ஏற்றிடுவாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க ஏற்றிடுவாங்க. போன வருஷம் பெரியவா இருந்தால் பெரியவா ஏற்றினா, மேக்சிமம் அவள் தான் ஏற்றினா. பூஜை மட்டும்தான் நான் பண்ணினேன். இப்போ சுட்டி காவியாவுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு காலையில் ஸ்கூல் வச்சுருவாங்களா, அதனால அவளால் முடியாது. நெக்ஸ்ட் இயர் வந்து சுட்டி காவியா பண்ணுவான்னு எதிர்பார்ப்பேன். சரியா? இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். மார்கழி பிறந்துட்டுனா இடையில என்னைக்காவது தோல் கிடைக்கிற அன்னைக்கு, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இன்னைக்கு வந்து நேரம் இல்லை, ஏன்னா காலையில சீக்கிரமே காவியாவுக்கு கிளப்ப வேண்டியிருக்கு. அதனால சமையல் வேலையை முடிக்கணுமா, அதனால கோயிலுக்கு போக நேரம் இல்லை. வீட்டில் கும்பிட்டுட்டேன். நாளை நல்ல கழிச்சு நேரம் இருந்தால் போகும். இப்போ அப்பா வந்துடுவாங்க. காவியப்பா குளிக்க போயிடுவா, கிளம்பிடுவா, ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவா. நம்ம சமையல்லாம் பார்த்துட்டு அடுத்து என்னென்ன வீடியோ நடக்குங்கிறத வந்து பார்ப்போம். போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். இதான் சாப்பாடு ரெடி ஆகிட்டது. தேங்காய் சாதம் ரெசிபி வந்து நம்மளுடைய ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இதில் இருக்கு, யூடியூப் சேனல்ல இருக்கு. பாருங்க ஃபுல் வீடியோ. சரி, அது வந்து இப்போ வந்து பாப்புலர் லிஸ்ட்ல அது இருக்கு. அப்படியா? தேங்காய் சாதம் பண்ண வீடியோ. இது வந்து நெல்லை மாவட்டத்து ஸ்பெஷல். இதுக்கு என்னது தொட்டுக்க? பன்னீர் மசாலா. அது ரெடி ஆயிடுச்சா? ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்காங்க பன்னீர். அதே கொஞ்சம் இது பண்ணுங்க, அது வந்து போக போறத காட்டும். பன்னீர் கிரேவி இந்த இருக்குல்ல, ஆவி போறது பன்னீர் கிரேவி. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, காவியா வந்து சாப்பாடு ஆற வைக்க போறேன். சரி, அவ சாப்பிடணும்ல. அம்மா அதுக்கு ஏதோ நாய் கட்டிக்கிட்டே கிடக்கு பின்னாடி. வாக்கிங் போகும்போது நாய் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, பார்த்துதான் போகுது. ஆமா, அது வாட்ட விளையாடுங்கிற பேர்ல நம்ம மேல விழுந்துரும். அதுதான் ஒண்ணு. பாருங்க, சூடா நல்லா இருக்கும். காவியாளுக்கு நல்ல உணவு, இன்னைக்கு நல்ல சத்தான உணவுன்னு அங்க டேபிள்ல வச்சுங்க. லஞ்ச் பாக்ஸையும் ஆற வைக்கணும். லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, டிஃபன் பாக்ஸ்ல எவ்வளவு வச்சாலும் போதும். இதுக்கு மேல இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதே சின்ன டிஃபன் பாக்ஸ். இதுல இது இவ்வளவுதான் கொண்டுட்டு போவா. இதுலயே போதும்ன்றவா. பன்னீர் கிரேவினா வெயி எவ்வளவு நாள் வெயி, அதுல பன்னீரா போட்டு விடு. சரிப்பா, பன்னீர் நல்லா சாப்பிடுவா. காவியாவுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். இது ஆறட்டும்னா வேஸ்ட்னா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். இப்போ வந்து நாய் கட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல, அப்பலே இந்த காலையில இருந்து சத்தம் கட்டிட்டு இருக்கு. அதே போல நம்மளுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்லாம் எங்களுக்கு கொடுங்க. சரியா? இப்போ வந்து எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் மதிய சாப்பாட்டுக்கு அப்படின்னா, காலையிலேயே இன்னைக்கு அவ சாப்பாடு இதே சாப்பிட்டு போயிருந்துட்டா. சரியா? டிஃபன்லாம் வேண்டாமா, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா அவளுக்கு பன்னீர் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதே சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு தேங்காய் சாதம், பன்னீர் கிரேவி. என்ன, எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. சரியா?
அப்பா வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க சார். வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம இதில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் ஒருத்தவங்க வந்து தமிழ் மன்சாரி வந்து ஏற்கனவே கொள்ளு ரசம் கொடுங்க அப்பாவுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கொஞ்சம் கூடி சீக்கிரம் நான் செஞ்சு கொடுக்கேன். இன்னும் 2 நாளில் வேண்டு வந்து இன்னும் 2 நாளில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அது ஏன்னா அந்த தம்பி வந்து மறக்காம நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. நலன் அவ்வளோ அக்கறை இருக்குல்ல. இந்த அளவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி அக்கறை படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்க, எல்லாரும் பிரியமா இருங்க, நாங்களும் உங்க மேல பிரியமா இருப்போம். யானையவே வந்திருக்கு பாருங்க. அந்த யானையை பாரு, அப்படியே செத்து போச்சு. ஆனா தூக்க முடியாம தூக்கிட்டு பாவம் அடிச்சு எப்படியோ அதே மலை சரிவுல எப்படியோ நின்று இருந்திருக்கு. கீழே சரிவு விழுந்ததுல எப்படியோ மலையில உருண்டு வந்துருச்சு. 32 வருஷத்துக்கு பிறகு மெயின் ஃபால்ஸ்ல இப்பதான் வெள்ளம் அவ்வளவு வெள்ளம் வந்திருக்குன்னு. 32 வருஷம்னா அந்த அப்போ வந்து வெள்ளத்துக்கு பிறகு போறதுக்கு அந்த 93 ஆமா. அது அந்த டேங்க வந்த வெள்ளம். ஆமா. அது பிறகுனா அப்பெல்லாம் சரிவு. நான் 7th 8th படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 7th 8th அந்த வெள்ளம் தான் 8th படிக்கேன்னு நினைக்கிறேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். பயங்கர வெள்ளம், சரி வெள்ளம். என்ன அதுக்கு பிறகு இப்பதான் வந்திருக்கு வெள்ளம். இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல கொஞ்சம் வெயில் அடிக்கு. நேத்து வெயில் தான். நேத்து வெயில், இன்னைக்கு வெயில். மழை பெஞ்சா அப்படியே கூலிங் ஆயிருது, வெயில் வந்து அப்படியே வைக்க. அதான் தெரியல. அப்படி இப்போ அந்த 93ல வந்ததுல வெள்ளம். ஆமா. அது முக்கியமான விஷயம் ஒண்ணு பதிவு பண்ணணும். மேக்கரை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. பண்பளிக்கு மேற்கருக்கு மேக்கரங்கிற ஊரு, செங்கோட்டை தாண்டி போனோம், திருமல கோயில் போற வழியில இருக்கு. அதாவது கேரளா பார்டர் தான். அன்னைக்கு நான் ஏற்கனவே கும்பாரொட்டி அருவி ஃபால்ஸ் இது பண்ணியிருக்கேன். அந்த மேக்கரையில எங்க அத்தை இருக்காங்கன்னு சொன்னேன்னா, எங்க சின்ன பாட்டி அங்க போயிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு சித்தி சின்ன பாட்டி அங்க போயிருந்தாங்க. எங்க அத்தை மகன் சின்ன பையன், அப்போ அவனுக்கு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சின்ன பிள்ளையா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 6-7 வயசு 8 வயசு இருக்கும் அவனுக்கு. எங்க பாட்டி அந்த வீட்டுல இருக்கும். எங்க பாட்டி மகா வீட்டுக்கு போயிருக்கும்போது, எங்க பாட்டி கள்ளக்குறிச்சி தான், ஆனா மகா வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த 93ல வந்த வெள்ளத்துல எங்க ஆச்சி இறந்து போனாங்க. அந்த பாட்டி பேரை சொல்லுங்க. அவ பேரு மரகதம். ஆனா நாங்க எல்லாருமே அவளை பெத்தாச்சி பெத்தாச்சின்னு தான் கூப்பிடுவோம். சின்ன பிள்ளையிலே அவளுக்கு பெத்தான்னு பேரு, பட்ட பேர் வச்சதுனால. கிராமங்கள்ல அப்படிதானே வைப்பாங்க, பெத்தாச்சி பெத்தாச்சினே கூப்பிடுவோம். இப்போ எங்க அம்மா பேர் வந்து சொர்ணம்மாள், கட்டியம்மாள். கட்டியம்மா மகனா. அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு அடமொழி பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க, செல்லம்மா. எங்க ஆச்சிக்கு பெத்தாச்சி பெத்தான்னு கூப்பிடுறதுனால நாங்களும் எல்லாரும் பெத்தாச்சினே கூப்பிடுவோம். காது சுத்தமா கேட்காது எங்க ஆச்சிக்கு. ஆனா அத்தனை குடும்பத்தையும் பார்த்து அத்தனை பிள்ளைங்களையும் பார்த்து இருந்து மேக்கரையில போய் அவங்க இறமைக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. அந்த வெள்ளத்துல போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. அத்தையும் பாட்டியும் எங்க அத்தை மகனும் 2 பேருமே இதாயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப துயர சம்பவம் எங்க வீட்டுல நடந்தது. அப்பெல்லாம் மழை, சரி மழை, பயங்கர மழை, இடி, வெள்ளம் வந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோம். ரைட்டு, தெய்வமா இருந்து நம்மள பாப்பாங்க. இப்ப வந்து நானு எங்க அம்மா பேரு கட்டியம்மாளுங்கிறதுனாலதான் எங்க காவியாவில கட்டுக்காவியா அது எல்லாருமே கூப்பிடுறாங்க தெரியுமா. நாராசமா கூப்பிடுறாரு, கட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. சில அதாவது அவளுக்கு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி உள்ளவங்க, அந்த பழைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டுக்காவியா, அதாவது கட்டியம்மாள்ல பாட்டி பேத்தி அப்படிங்கறதுக்காண்டி இருக்கு. சரி, காவியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஸ்கூல் கிளம்பிட்டா. காவியாளுக்கு வியாழன் வெள்ளி சனி 3 நாள் லீவு, 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை கேட்கக்கூடாது, 3 நாள் காவியா லீவு. ஆனா காவியா ஒண்ணு கேட்டா, காலைல எழுந்துச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு, எப்பா மழை வேறையாப்பா, லீவ் விட மாட்டாங்களாப்பா அப்படின்னா. என்னடா லீவா விட்டா எப்பறம் படிக்க முடியும் அப்படின்னு. அதாவது எவ்வளவு லீவ் விட்டாலும் பிள்ளைகளுக்கு அழுத்து போகல. ஆனா அதையும் சிரமம் இருக்கு. ஐயோ அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும், தள்ளி போகுதா, அதை முடிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டா. எல்லாரும் கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். மார்கழி 1 நல்ல விதமா போச்சு. எங்க வீட்டுக்கு எல்லாரும் தேங்காய் சாதம், பன்னீர் கிரேவி சாப்பிடுவாங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மெயினா எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.